அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போது யார் நோய் வராமல் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும்? எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? குறிப்பிட்ட வயசு 40 வயசுக்கு மேலானாலே நமக்கு என்ன சுகர் வருமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா, இல்லை கிட்னி ப்ராப்ளம் வருமா, இல்லை வயிறு அல்சர் தொந்தரவா, பல தொந்தரவுகள். 40-45க்கு மேலானாலே உடம்புல இன்றைக்கி இருக்கிற ஃபுட் அப்படிங்கிறது பல தொந்தரவுகள். நம்ம ஒன்று சாப்பிட்டே பழகிடுறோம். இந்த நாக்கு ருசிக்கு அடிமையாக போனதுனால சாப்பிடாமல் இருக்க முடியலன்னு சாப்பிட்றோம். சாப்பிட்டா என்ன ஆகுது? பிரச்சனை கொடுத்துருது. அப்போது நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னா 2ஆம் பாவகமான வாயை அடக்கணும். அதான் உண்மை. அதாவது 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்துக்கு 6ஆம் பாவகத்துக்கு இது பாக்கியம். காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகம் இது புதன், கன்னி. இந்த 6ஆம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் பாவகம், 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் தான் மருந்து. நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து அப்படின்னாலே நோய் 6ஆம் பாவம்னா நோய்க்கு மருந்து அது 9ஆம் பாவகம் தான். அப்போ ஒருத்தருக்கு 9ஆம் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், அவன் மருந்தான் செயல்படுவான். ஆனால் நோயே வராமல் காப்பாற்றுற மருந்து எதுனா வாய் தான். 6க்கு 9, புரியுதா? அப்போது இந்த 2ஆம் இடத்ததிபதி கெட்டு போகாமல் யாருக்கு இருக்குதோ, நல்ல வலுவாக நல்ல சுபபலத்தோடு இருக்கோ, அவங்க ஓரளவுக்கு வாயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. நல்ல உணவுகளை சாப்பிடுவாங்க. 2ஆம் இடத்ததிபதி 8-12 போய் மறைஞ்சதோ என்னாகும்? கட்டுப்பாடு இருக்காது. 2ஆம் இடத்ததிபதி ராகு கேது சேர்ந்தாலும் கட்டுப்பாடு இருக்காது. 2ஆம் இடத்ததிபதி பலவீனமாச்சுன்னா வாயை கட்டுப்படுத்த முடியாது. சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? லக்னாதிபதி பலமாக இருக்கணும். 2ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகம். 2ஆம் பாவத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பாவகம். 2ஆம் பாவத்தை அழிக்கும் செதுக்கக்கூடிய பாவகம் லக்னம் பாவகம். லக்னாதிபதி வலுத்திருக்கிறவங்களும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டாயம் உண்டு. கட்டாயம் உணவு கட்டுப்பாடு உண்டு. இந்த ஃபுட்டு சேரும், இந்த ஃபுட் சேராதுன்னு ஒரு கால்குலேஷன் போட்டு நல்ல ஃபுட் சாப்பிடுவாங்க. அதை தேவையில்லாமல் தவறான உணவு வகைகள் சாப்பிட்டு நோயை வரவழைச்சிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு உண்டு. லக்னம் 2ஆம் அதிபதி கெடாமல் இருக்கும் ஜாதகங்கள், நோயை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஜாதகர்கள், நோய் வராது, வந்தாலும் அவர்கள் அந்த நோயின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சரியான உணவு முறைகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி ஜாதகம் அமைஞ்சிருந்தால் நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். சிவா திருச்சி.